வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் ஓஜி. நம்ம பெருசாக இந்த வருஷம் ரசல்மேனியா என்ன எதிர்பார்த்தோம்? ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் அல்லது கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் ஒரு மேட்ச் நடக்கும், இது ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நமக்கு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசனிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ராக் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபேஸ் 10 கேரக்டராக திரும்பி வந்திருக்காரு. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ராக்கை வந்து ரெஸ்லிங் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதில் அவர் சண்டை போட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டார். ஆனால் அதனால் ராக்குக்கு பல கோடி ரூபா பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஏற்பட்டுச்சான். சரி, அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் ராக்கு வந்து ரசல்மேனியாவுக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசல்லியர்கள் மத்தியில் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி படி கண்டிப்பாக ராக்கு வந்து ரசல்மேனியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ராக்கை நம்ம ரசல்மேனியாவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. சரி, ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவாரா இல்லாட்டா கோடி ரோட்ஸ் கூட மோதுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ராக் இந்த மேட்ச் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட நடக்க போகுது. நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்த்து ராக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. நான் ட்ரைபிள் சீஃப்னால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸை மட்டும்தான் சொல்லுவேன், அன்னைக்கு நான் அவளை எக்னாலஜ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஃபியூட் போக மாட்டார். எப்படி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஊலாஃபாலா மாலையை போட்டு நீ தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொன்னாரோ, இப்போது ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலிலேயே ஒரு பெரிய தலைக்கட்டுன்னா நம்ம ராக்கு தான். அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு மூவிஸ் ஸ்டெடியிலலாம். அவரே பார்த்தீங்கன்னா அந்த ஊலாஃபாலா மாலையை போட்டு நீ தான் வந்து இப்போதைய ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலையும் ராக் வந்து சொல்லிட்டாரு. அண்ட் ராக் வந்து ஒரு ஃபேஸ் 10 கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ ராக் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் ரோமன் ரெயின்ஸ் கூட மோத போகிறது கிடையாது. ஸோ தன்னை ஒரு ஃபேஸ் 10 ரோமன் ரெயின்ஸுக்கு ஆதரவாளர் அப்படின்னு காட்டிட்டு போயிட்டாரு. சரிப்பா, அதை விட்டுதல். நம்ம கோடி ரோட்ஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக போன இதுக்கு கடைசியாக கோடி ரோட்ஸை பார்க்கும்போது கூட நான் திரும்பி வரும்போது உங்ககிட்ட இந்த சாம்பியன்ஷிப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உன் சாம்பியன்ஷிப்பாக தான் மோதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு வந்து கோடி ரோட்ஸை வார்ன் பண்ணிட்டு தான் போனார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ நம்ம ராக்கு வந்த உடனே கோடி ரோட்ஸை பார்த்து இவன் ஒரு சிறந்த சாம்பியன், இவனை மாதிரி ஒரு சிறந்த சாம்பியன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ சாம்பியன்ஷிப்புக்காக அவர் கேட்கல. அண்ட் கோடி ரோட்ஸ் கூட பேக் ஸ்டேஜில் ஓட்கா கூட அடிச்சிருக்கிறாரு. ஓட்காவை ஜின்னு நினைக்கிறேன் தானே, என்ன ஏதோ ஒரு அளவு சரக்கு அதை அடிச்சிருக்கிறாரு. அதுவும் நம்ம கோடி ரோட்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாருங்க. ராக்கு கையில் சரக்கு இருக்குதுன்னு சொன்ன உடனே ஓடி போய் 2 கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு பாருங்களேன். அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ ராக்கு வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சும் நடக்க போகிறது கிடையாது. என்னடா எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்கிறேன், அப்போ எங்கள் தலையில் என்னத்தை மண்ணவாரி போட்டுட்டியான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் ரசல்மேனியாவில் ராக் சண்டை போட்டதுனால நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. பிகாஸ் லாஸ்ட் இயர் ராயல் ரம்பில் ரசல்மேனியாவில் ராக் வந்து சண்டை போட்டதுனால அவருக்கு இன்ஜூரி ஏற்பட்டது. 3 மாதம் அவரால் ஷெடியூலை கான்ஃபரன்ட் பண்ண முடியலை. இதனால் ரெட் ஒன் படம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே தள்ளி போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சில படங்களும் டிலே ஆகிடுச்சு. ராக்கு சண்டை போட்டால் கண்டிப்பாக இன்ஜூரி ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் அவரை சண்டை போட அலோவ் பண்ண மாட்டேங்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா ராக் வந்து அவரோட கெரியரில் ரஸ்லிங்கே பண்ண போகிறதில்லன்னு நினைக்கிறேன். அதனால தான் ராக்குக்கும் கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் இந்த ஸ்டோரி எண்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்க மாதிரி காட்டிட்டாங்க. கடைசி வரைக்கும் ராக் வெர்சஸ் ரோமன் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா ராக் அண்ட் ரோமன் தான் நடந்திருக்கு. ராக் வெர்சஸ் ரோமன் நடக்கலை. அண்ட் கோடி ரோட்ஸ் கூட ஒன்று சேர்ந்துட்டாரு. சரி, ரசல்மேனியாவுக்கு இது ராக் வருவார்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஒரு பெஸ்ட்டு கெஸ்ட்டாக நம்ம எல்லாரையுமே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு ராக்கு போனாரோ, அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ராக்கு வர வாய்ப்பு இருக்குது. ராக் வந்து ரஸ்லிங் தான் பண்ண வர மாட்டார். பட் ஆனால் எந்த விதமான இன்ஜுரியும் ஏற்படாமல் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சின்ன அப்பீரியன்ஸ் கொடுப்பார்ல, அது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரிப்பா, ராக்கு கிட்ட இந்த பீப்புள் சாம்பியன்ஷிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை டிஃபெண்ட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ராக்கு வந்து அந்த பீப்புள் சாம்பியன்ஷிப்பை
தனக்கான ஒரு அதிகாரமாக வச்சுருக்காராம், அதாவது ஒரு அங்கீகாரமாக வச்சுருக்கிறாராம். அதனால் அதை எக்காரணத்தை கொண்டும் டிஃபெண்ட் பண்ண போகிறது கிடையாதான். வாழ்நாள் முழுக்க அந்த சாம்பியன்ஷிப்போட தான் இருக்க போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன்ஷிப் பேரே பீப்புள் சாம்பியன். முகமது அலியை எல்லாருமே பீப்புள் சாம்பியன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ராக்கை பீப்புள் சாம்பியன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ முகமது அலி உயிரோடு இல்லாதனால அவரோட ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா நீ தான் பீப்புள் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை ராக்குக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் தான் பட்டத்தை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாராம் ராக்கு. ஸோ இதுக்கப்புறமா ராக் வெர்சஸ் கோடி ரோட்ஸோ இல்லாட்டா ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கனவுல தான் நடக்கும். அதனால் நடக்காது. யாரும் எதிர்பார்க்காதீங்க இதுக்கு மேலே.